நெல்லை பாளையங்கோட்டை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கீழநெட்டோ பகுதியைச் சேர்ந்தவர் மாயாண்டி என்ற இளைஞர். இவர் ஒரு வழக்கு விசாரணைக்காக இன்று நீதிமன்றத்திற்கு ஆஜராக வந்திருக்கிறார். தனது இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார். நீதிபதி வருகைக்காக அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே காத்திருக்கும் போதுதான் அந்த 4 பேர் கொண்ட ஒரு கும்பலானது அவரை சுற்றி வளைத்து அவரை தாக்குதலுக்கும் கொலை செய்வதற்கும் முயற்சித்த நிலையில் அவர்களிடமிருந்து அந்த கும்பலிடமிருந்து தப்பிப்பதற்காக நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே இருந்து நீதிமன்றத்துக்கு வெளியே அந்த வாயில் அருகே ஓடி வருகிறார். இருப்பினும் அவரை துரத்தி சென்ற அந்த கும்பல் அவரை வெட்டி சாய்த்திருக்கிறது. குறிப்பாக அவர் முகத்தை சிதைத்து கொலை செய்திருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத அளவுக்கு அவருடைய முகத்தை சிதைத்து கொலை செய்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து கார் மூலம் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள். இந்த தகவலை அங்கிருந்த போலீசாரும் பின்னர் போலீசார் மேலதிகாரிகளுக்கும் கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே உடனடியாக அந்த காவல்துறையினர் குவிக்கப்படுகிறார்கள். பிரேதத்தை முதற்கட்ட விசாரணை முடித்த பிறகு பிரேதத்தை கைப்பற்றி தற்போது அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அந்த பிரேதமானது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தப்பி ஓடிய 4 பேர்களையும் பிடிக்கும் பணியானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தப்பி சென்ற அந்த வழிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து தற்போது அவர்கள் அவர்கள் சென்ற அந்த வாகனம் எங்கு சென்றிருக்கிறது என்பது குறித்து போலீசார் அந்த கொலையாளிகளை பிடிக்கும் பணியிலும் துரிதமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இந்த பழிக்கு பழி கொலைகள் அல்லது முன்விரோதம் காரணமாக செய்யக்கூடிய கொலைகள் என்பது எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். ஆனால் சமீப காலங்களில் அது ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இரு ரவுடி குழுக்களுக்கு இடையேவோ அல்லது இரு சமுதாய குழுக்களுக்கு இடையேவோ நடைபெற்ற கொலைகள் என்பது ஏராளம் கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த தென் மாவட்ட பகுதிகளில் மீண்டும் அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பது பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது நெல்லையை பொறுத்தவரை ஒரு பரபரப்பையும் பதற்றத்தையும் உள்ளாக்கி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது.